ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்க்ரப் டைஃபஸ். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீவர் இப்போ ரீசெண்டாக பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யார் யாருக்கு வரலாம், எந்தெந்த மாநிலங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காய்ச்சல் வரும், இது எப்படி சிம்டம்ஸ் இருக்கும், இது பரவுமா, மனிதர் டு மனிதர் இது பரவுமா, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த எல்லா சிம்டம்ஸையும் பற்றியும் இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் கொடுத்த ஒரு பாக்டீரியல் நேம் தான் இது. அதாவது ஓரியன்ஷியா சுசுகா முஷி. கேட்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வேர்டு. இது வந்து ஒரு ஜப்பான் வேர்டு. இதில் சுசுகா அப்படின்னு சொல்லக்கூடியது டேஞ்சர் அப்படின்ற மீனிங், அதாவது ஆபத்து. முஷி அப்படின்னா ஒட்டுண்ணி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு அபாயகரமான ஒட்டுண்ணியிலிருந்து வரக்கூடிய ஒரு நோய். இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுண்ணி எலிகள் மேலே இருக்கும். அதாவது வயலில் இருக்கக்கூடிய எலிகளோட தோல் புறங்களில் இந்த சுசுகா முஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகள் இருக்குது. இந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முட்டை இட்டு வைக்கும். அது எலியோட தோல் புறத்தில் இருக்கக்கூடிய இந்த முட்டை வயலில் நம்ம வேலை பார்க்கும்போதோ இல்லை புதர்களுக்கிட்ட நம்ம வேலை பார்க்கும்போதோ இந்த எலியிலிருந்து சிதறக்கூடிய இந்த லார்வா, இந்த ஒட்டுண்ணி மனுஷனை கடிக்கிறதுனால மனுஷனுக்கு இந்த காய்ச்சல் வருது. இந்த டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி எல்லாம் தான் இந்த காய்ச்சல் அதாவது கடிப்பட்டதுலேருந்து 6லேருந்து 20 நாள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நாளுக்குள்ளே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காய்ச்சல் 104 டிகிரி வரைக்கும் காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சல் மட்டும் இல்லாமல் தலைவலி, உடல் சோர்வு கண்டிப்பாக இருக்கும். உடல் ஃபுல்லாக ஒரு நல்ல வலி இருக்கும் அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வாந்தி இருக்கலாம், தலை சுற்றல் இருக்கலாம். இது மட்டும் மெயினாக இருக்கக்கூடிய இன்னொரு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடிப்பட்ட இடத்துல எஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நீர் கொப்பளம் மாதிரி வந்து அது அப்படியே ஒரு தழும்பு மாதிரி மாறிடும். அதில் நடுவில் பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும் கடிப்பட்ட இடத்துல. இது வந்து ஒரு மெயினான கிளினிக்கல் டயக்னோசிஸ். டாக்டர்ஸ் இதை வச்சு தான் இது வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட்டில் இது வந்து ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எலிசா டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் இப்போ எடுக்கிறாங்க. ஸோ ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிம்டம்ஸ் பெருசாகுது. நீங்கள் வந்து ஃபீவரை வந்து கண்டுக்கல, சின்னதாக வந்து நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபீவர் மெயினாக இந்த கடிப்பட்ட இடத்துல இருந்து பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா உடம்புக்குள்ளே போய் பிளட் வெசல்ஸ்குள்ளே, ரத்த நாளங்களுக்குள்ளே போய் அது வழியாக நிணநீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். முடிச்சு அந்த நிணநீர் முடிச்சு எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துலலாம் ஒரு தடிப்பு மாதிரி இருக்கலாம். இன்னுமே நம்ம ட்ரீட் பண்ணாமல் விடும்போது அது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணீரல் ப்ளஸ் கல்லீரல், லிவர், இதிலெல்லாம் வீக்கங்கள் ஏற்படுத்தலாம். மூளை காய்ச்சல் வரைக்கும் ஏற்படுத்தலாம். இத்தனையும் பரவுறதுக்கு நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடும்போது இத்தனையும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மனுஷன் டு மனுஷன் பரவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மனுஷன்கிட்டேருந்து மனுஷனுக்கு பரவாது. ஆனால் கடிப்பட்ட ஒட்டுண்ணிக்கிட்டேருந்து அதுலேருந்து டைரெக்டாக பிளட் சப்ளைக்கு யாருக்கு போகுதோ அவங்களுக்கு சிம்டம்ஸ் கண்டிப்பாக வரலாம். தடுப்பூசி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு வந்து தடுப்பூசி கிடையாது. டைரெக்டாக கடிப்பட்டு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டரை போய் பார்த்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு 2 கைண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம யூடியூப் வீடியோஸில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதில்ல. ஏன்னா இது வந்து கஸ்டமைஸ்ட், சிலருக்கு சில ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டர் பார்த்து இந்த 2 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ்வலாக இருக்குது, அதில் எது மேட்சிங்காக இருக்குதோ, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை டாக்டர் கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி, சில்ட்ரன் இவங்களுக்குலாம் வேறு ஆன்டிபயோட்டிக்ஸு, பெரியவங்களுக்கு வேறு ஆன்டிபயோட்டிக்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இணை நோய் இருக்குது, சுகர், பிபி இருக்குதுன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் கூட இன்டென்ஸாக ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எல்லா ஃபீவர் மாதிரியும் நம்ம ஊரில் ஃபார்மசிக்கு எல்லோரும் போயிட்டு வந்துட்டு மெடிக்கலில் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டு வச்சுருப்போம். காய்ச்சல் இருந்தாலே அந்த பர்டிகுலர் பேட்ச் மெடிசின்ஸை போட்டால் சரியாக போகும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. 2021 இப்போ தான் கோவிட் வந்துட்டு போச்சு. அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் பரவுமா அப்படின்னு கேட்டால் அதற்குரிய வீரியம் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இது மனுஷன்ட்டு இருந்து மனுஷன் காற்று மூலமாக பரவலைங்கிறதுனால நம்ம லாக்டவுன் அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்க வேண்டாம். ஃபீவர் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க, பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ரத்த தட்டுக்கள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். டிஏசின்னு சொல்லுவாங்க, டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன். துவாரங்கள் வழியாக உங்களுக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். நோஸு, காது, அதாவது மூக்கு, காது, இன்னும் துவாரங்கள் எங்கே இருக்கோ அங்கேருந்து ப்ளீடிங்ஸ் வர ஆரம்பிக்கும், ரத்த கசிவு ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுறாமல் காய்ச்சல் கொஞ்சமாக இருக்கும்போதே கண்டிப்பாக போய் டாக்டர் பாருங்கள்.
உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய அன்பானவர்களையும் பார்த்துக்கோங்க. நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ப்ளஸ் ட்ரெக்கிங் போகிறவங்க உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள். ப்ராப்பர் ப்ரிவென்டிவ் மெஷரோட ட்ரெக்கிங் போங்க. யார் யார் வயலில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள்கிட்ட பூச்சிக்கடி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்தவுடனே நல்லா சுடு தண்ணி வச்சு குளிங்க. புதர்கள் பக்கத்தில் கார்டனில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நான் ரெஃபர் பண்ணி போடுற வீடியோவுக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.